இங்க ஆயிஷாவுமே ஒரு பையனை விரும்பி கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. அவளுக்கே தெரியாம நெறைய வரதட்சணை அவங்க வீட்டுக்கு வாங்குனதுனால, இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்ச ஆயிஷாவுமே அவன்கிட்ட கேட்கும்போது, "இது எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் செஞ்சேன்" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். இப்ப நைட் டைமும் ஆகுது. ஆயிஷாவ வீட்டுக்கு கூட்டின்னு போறான். அவங்க ஹஸ்பண்டுமே ஆயிஷா அவகிட்ட கேட்கறான், "ஏன் இப்படி பண்ற? எதுக்காக நீ அவங்க கிட்ட இருந்து வரதட்சணை வாங்குன? எனக்கு கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையே வாங்க மாட்டேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண" அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு இது எல்லாமே நமக்காக தான். நம்ம ஃபியூச்சருக்காக தான்" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் நீ எதிர்பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான். இதை கேட்கிற அவங்க அம்மாவுமே, "நீ என்ன சொல்ற? இதுக்கப்புறம் நீ பணமே எடுத்துட்டு வர மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்க வீட்ல இருந்து நீங்க இப்படிலாம் பண்ணீங்கன்னா பணம் குடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் சொல்லாம உங்களால ஒரு ரூபா கூட எடுக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்கிற அவங்க அம்மாவுமே பயங்கரமா அந்த பொண்ணை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப மறுநாள் ஆயிஷா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மாமியாருமே, "நீ என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? எழுந்துரு, வீட்ல வேலைகள் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அவளுமே, "ஏன் வீட்ல தான் வேலைக்காரங்க இருக்காங்களே, அவங்க பாத்துக்க போறாங்கன்னு" சொல்லும்போது, அவங்க எல்லாருமே நான் நிறுத்திட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் வேலையெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி விடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டுமே வந்து, "என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? பணம் வாங்கி தருவியா மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். "இதுக்கப்புறம் என்கிட்ட கிட்ட இருந்து ₹1 கிடைக்காது உங்களுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கேட்கிற அவங்களுக்குமே பயங்கரமா கோவம் வருது. இதனால கோவப்பட்ட அவங்களுமே அந்த பொண்ணு தூண்ல கட்டி வச்சு, "இதுக்கப்புறமா நீ என்ன பண்ற அப்படின்றத நானும் பாக்குறேன்னு" சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டுல காரம் கலந்த சாப்பாடு அந்த பொண்ணு குடுக்குறாங்க. தண்ணி கூட குடுக்காம அந்த பொண்ணு பயங்கரமா சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஆயிஷாவுமே இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம்னு சொல்லி அவளோட போன் எடுத்து மெசேஜ் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம அங்கேயே வச்சுட்டு வந்துடுறா. இதை பாக்குற அவங்க ஹஸ்பண்டுமே என்ன மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜுமே பாத்துறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஆயிஷாவோட ஃப்ரெண்டுமே அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே ஆயிஷாமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையுமே இவங்க எல்லாருமே என் மேல ரொம்பவே மோசமா ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. ஆனா அந்த பையனும், "இல்ல நாங்க ஏன் அப்படி பண்ண போறோம்? இவன் எனக்கு ரொம்பவே உசுரு. இவனா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த நிமிஷம் எல்லாருமே நல்ல விதமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவளுமே, "என்ன நினைச்சிட்டு இருக்க? இவங்க எல்லாருமே தான் உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்காங்களே, அப்புறம் ஏன் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன்னு" சொல்லும்போது, "இல்ல இவங்க எல்லாருமே இப்ப நடிக்கிறாங்க. நீ எங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேளுன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாக்கும் ஃபோன் பண்ண வைக்கிறா. ஆயிஷா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவருமே, "நல்லா இருக்காமா, என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இதை கேட்கிற ஆயிஷாக்குமே என்ன பேசுறதுன்னே தெரியல. "போதுமா, நாங்க எல்லாருமே அவளை நல்லபடியா தான் பாத்துக்கிறோம். ஆனா ஏன் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல எங்களுக்கு" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளுமே போயிடுறா. இப்ப அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா ஆயிஷாவை பயங்கரமா அந்த பையன் கொடுமைப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான்.